உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி, அந்த வீடியோவெல்லாம் ஒன்னொன்னா ப்ளே பண்ணு. பண்ற ஹஸ்பண்ட் சார். ஹே தேவி, ஓ மருமக வயித்துல வந்து பிறந்து என்ன வதம் பண்ண போறேன்னு பெருசா சவால் எல்லாம் விட்ட. இப்போ நீ ஏன் கையாலேயே சாக போற. அம்மாவா நம்ம குழந்தைய கொலை பண்றேன்னு சொன்னாங்க? ஆமா ஹஸ்பண்ட் சார். அடுத்த வீடியோ ப்ளே பண்றேன். பண்ணு. நம்ம குழந்தைய பத்தின எந்த உண்மையும் இதுல இல்லையா ஹஸ்பண்ட் சார்? நம்ம குழந்தைய கொல்ல பார்த்ததும் நம்ம குடும்பத்தை அழிக்க துடிக்கிறதும் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அவங்கள விசாரிச்சா நம்ம குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். நீ வா. ஹஸ்பண்ட் சார், அந்த மார்க் ஏதோ பேசியிருக்கிற வீடியோ இருக்கு. நான் அன்னைக்கு கடைசியா பார்த்தது அந்த வீடியோ தான். நீ அதை ப்ளே பண்ணு. அந்த மார்க் என்ன சொல்லிருக்கான்னு கேட்போம். நான் செஞ்ச துரோகத்துக்கு தான் கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காரு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற டாக்டர் சைல்ட் தான் உங்க ஓன் சைல்ட். ஏற்காட்டில் நான் உங்ககிட்ட காத்து பண்ண குழந்தை தான் அந்த குழந்தை. அது மட்டும் இல்லை, குழந்தை உங்ககிட்ட பிரிச்சு கொலை சொன்னது ஆரம்பம் தான். இப்போ உங்ககிட்ட இருக்கிற டாக்டர் சைல்ட் தான் உங்க ஓன் சைல்ட். ஹஸ்பண்ட் சார், நம்ம குழந்தை நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமா மாரி, சித்தர் சாமி சொன்ன மாதிரி நம்ம குழந்தை நம்ம கிட்ட எப்பயோ வந்துருச்சு. நமக்கு தான் இத்தனை நாளா அது தெரியாமலே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சார், நம்ம பெத்த குழந்தை நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இத்தனை நாளா எங்க எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம். மாரி, பாப்பாவை குடு குடு மாரி. அம்மா, நீங்க என் கனவுல வந்து சொன்ன மாதிரியே எங்களுக்கு வந்து மகளா பிறந்துட்டீங்க. இத்தனை நாளா நீங்க எங்க கூடவே இருந்தோம். உங்களை எங்களுக்கு தெரியாம போச்சேம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா சிரிக்கிறாங்க. சித்தர் சொன்ன வாக்கும் தேவி அம்மா உங்ககிட்ட கனவுல வந்து சொன்னதும் பொய் ஆகல ஹஸ்பண்ட் சார். நம்ம குழந்தை நம்மள தேடி வந்துருச்சு. தேவி அம்மா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஆமா மாரி, இத்தனை நாளா நான் யார என்ன பெத்த அம்மாவுக்கு மேல நம்பி இருந்தனோ அவங்க இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்ல மாரி. அவங்கள பத்தி நீ சொல்லும் போதெல்லாம் உன் மேல நான் கோவப்பட்டேன். நான் தேடிட்டு இருந்த அந்த லேடி நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பக்கத்திலே இருந்தது தெரியாம போச்சு. இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும் ஹஸ்பண்ட் சார். குழந்தைய பத்தின உண்மை மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தாரா அத்தை அவரை கொல்ல பாத்திருக்காங்க. ஆமா, முதல்ல நம்ம குழந்தை கிடைச்ச விஷயத்த அத்தை, ஹாஸ்னி, ஸ்ரீஜா எல்லார்கிட்டயும் சொல்லணும். ஆமா ஹஸ்பண்ட் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.